அன்பான நிர்வாகிகள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில ஈனப்பிறவிகள், இந்த பூமியிலேயே வசிக்க தகுதியில்லாத ஈனப்பிறவிகள், யாரோ ஒரு நபரை போட்டோவை எடுத்து ஏதோ ஒரு வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டு விட்டார் என்பதற்காக அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டா, அந்த எந்த நிகழ்ச்சியில் இருந்தார் அப்படின்னு தெரியாம அவரை நம்மளுடைய டிஎன்கே கட்சியினுடைய நிர்வாகியாக சித்தரித்து போட்டோ ஒன்றை போட்டு சில ஈன பிறவிகள், மானங்கெட்ட ஈன பிறவிகள் அரசியல் ரீதியாக நம்மை களத்தில் எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாத மானங்கெட்ட ஈனப்பிறவி நாய்கள் நமது இயக்கத்தை, நம்மளுடைய கட்சியை, அமைப்பை சீர்குலைப்பதாக நினைத்து கொண்டு ஒரு போட்டாவை சமூக வலைதளங்களில் ஏதோ நான் அவரோட இருக்கிறது போலவும் அவர் என்னோட இருக்கிறது போலவும் சித்தரித்து போலியான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஈனத்தரங்கட்ட நாய்களே, உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். வதந்திகளை பரப்பும் முன் யோசிச்சு பரப்புங்க. என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலான்னு. உங்கள் போன்ற ஈனப்பிழப்பை பிளக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, புரியுதா? அதனால சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு வழக்கில் யாராவது ஒருத்தர் சம்பந்தப்பட்டார்னா அவர் உடனே டிஎன்கே கட்சியினுடைய நிர்வாகியாக சித்தரிப்பது, இது போன்ற ஈனத்தனமான வேலைகளை செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சி, அந்த நீங்கள் பகிரப்பட்ட போட்டோ எங்க எடுக்கப்பட்டது தெரியுமா? அந்த போட்டோ எடுக்கப்பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக மே 18 அன்று ஒரு நினைவு ஜோதியை ஏற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்த நிகழ்விலே எடுக்கப்பட்ட போட்டோ. நாங்க போய் கலந்துகிட்டது பள்ளப்பட்டியில போய் அவங்க சிறப்பு விருந்தினராக நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு போனப்போ அங்க இருந்த நபர்களில் அவரும் சம்பந்தப்பட்ட அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய நபரும் இருந்தார். அவர் எந்த கட்சி சார்பா வந்தார், யாரோட வந்தார்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒன்னு. ரெண்டாவது, அவர் எங்களோட எந்த வாகனத்திலையும் பயணிக்கல, நாங்கள் எந்த இடத்திலையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக கரூர் பேருந்து நிலையத்துக்கு உள்ளே அந்த நோட்டீஸ் விநியோகத்தை அவர்கள் செய்து கொண்டு போகும் பொழுது நிறைய கட்சிக்காரங்க வந்தாங்க. அவங்க யாரெல்லாம் சீஃப் கெஸ்டா கூட்டிருந்தாங்க, அவங்க யாரெல்லாம் அழைச்சிருந்தாங்களோ அவங்க கட்சிக்காரங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த நபரும் வந்தார். அந்த போட்டோவை நானும் அவரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாதி போட்டோவா எடிட் பண்ணி போட்டு அந்த முழு போட்டோவையும் போடாம ஏதோ அவர் என்னோட இருக்கிற மாதிரி, நானும் அவரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை ஒரு மானங்கட்ட நாய்கள் செய்திருக்கிறது. இந்த மானங்கட்ட நாய்களுக்கு இது போன்ற ஈனங்கட்ட செயலை எத்தனை முறை செய்தாலும் இந்த வாழவந்தி நாடு சரவணனையோ டிஎன்கே கட்சியோ உங்களால் ஒரு பொழுதும் வீழ்த்திவிட முடியாது. இது போன்ற மானங்கட்ட செயல்களை செய்வதோடு, தரங்கட்ட செயல்களை செய்வதோடு, தலைவனை வழியோ தொண்டன வழி என்பதை போல மானங்கட்ட பிளப்பி பிழைக்கும் இந்த நாய்கள், நக்கி பிழைக்கும் நாய்கள் இப்படியெல்லாம் எம்மை சமூக வலைதளங்களில் கேவலப்படுத்துவதன் மூலியமாக வீழ்த்திவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். ஒரு பொழுதும் உங்கள் கனவுகள் பழைக்காது. சமூக வலைதளங்களிலே இது போன்ற போலியான, வதந்தியான, உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிடுவீர்கள் என்றால் உங்கள் மீது நிச்சயமாக மான நஷ்ட வழக்கோ இல்லை சட்டப்படியான வழக்கோ எடுக்கப்படும். இது போன்ற செயல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு போட்டோவில் ஒரு 10 பேர் கூட இருந்தா உடனே சேர்ந்தெடுத்தா உடனே ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா அவங்க கட்சி நிர்வாகின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கட்சியில எந்த நிர்வாகியும் யாரும் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கல. அதுல ஒண்ணு, அவர் எங்க மப்ளர் போட்டிருந்தாரா? ஏதாவது போட்டிருந்தாரா? எப்படி சொல்றீங்க? எந்த இடத்துல அவர் எங்க நிர்வாகின்னு சொல்றீங்க? ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு பொது இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறோம். 100 பேர் வருவாங்க, 100 பேர் கலந்துக்குவாங்க, 100 பேர் கூட வருவாங்க. வர்றவங்களாம் அந்த போட்டோவில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் எங்க கட்சி நிர்வாகி ஆயிடுவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? இப்படிதான் இப்படிதான் வதந்தியை பரப்பி ஊர்ல இருந்து எல்லாத்திட்டையும் ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. மானங்கட்ட நாய்களா, நேர்ல களத்துல நின்று ஜெயிங்கடா. ஆம்பளைகளா இருந்தா நீங்க உண்மையாலுமே இந்த வாழவந்தி நாடு சரவணனை களத்தில் வீழ்த்துங்கள்.
உங்களால் ஒரு பொழுது முடியாது. புரியுதா? இந்த மாதிரி மானங்கட்ட ஈனங்கட்ட செயல்களை செய்வதை விட்டுவிட்டு ஏதாவது சமுதாயத்துக்கோ சமூகத்துக்கோ நல்ல வேலைகளை செய்து மக்களின் மனதை இடம் பிடித்து அதன் மூலியமாக ஏதோ அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் சீட்டாவது வாங்கி ஏதாவது பிழைக்கிறதுக்கு வழியை பாருங்க. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஈனங்கட்ட மானங்கட்ட வேலைகளை திரும்ப திரும்ப செய்வதன் மூலியமாக மக்களிடம் ஏதோ மடைமாற்றம் செய்துவிட்டு உங்கள் பின்னால் எல்லாம் மக்கள் வந்து விடுவார்கள் என்று நினைக்காதீங்க. இந்த மாதிரி மானங்கட்ட செயலை தொடர்ந்து செய்வதால் தான் உங்கள் பின்னால் வந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் உங்களை காரி துப்பி வெளியே அனுப்பிவிட்டு இன்று வேற வேறு இயக்கங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது தெரியாம இன்னும் இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு விஷயம், ஒரு செய்தி கிடைத்தால் அது ஆராய்ந்து உண்மையா பொய்யா சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு கேட்டு அவர் சொன்னாரா டிஎன்கேவனுடைய நிர்வாகின்னு இல்லை உறுப்பினர் அட்டை வச்சிருந்தாரா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம எந்த எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்வீங்களா? இறுதி எச்சரிக்கையா சொல்லுகிறேன், மானம் கெட்டு போயிடும் ஒவ்வொருத்தனுக்கும். ஒழுங்கு மரியாதையா அந்த போஸ்டை எல்லாம் போட்டீங்களா டெலீட் பண்ணல. அத்தனை பேர்த்து மேலேயும் வந்துட்டு எஸ்பி ஆபீஸ்ல சரி அந்தந்த மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல எங்கள் கட்சி மீது அவதூறு வழக்கு பதிவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்து மேலே கேஸ் கொடுத்துருவேன். எல்லா ஐடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா டெலீட் பண்ணிட்டு மன்னிப்பு போடல. நிச்சயமா இது சம்பந்தமான வழக்கு, நிச்சயமா இது எவனெல்லாம் பகிர்ந்தீங்களோ அத்தனை பேர்த்து மேலே வரும். சும்மா வந்தவன் போனவன் எல்லாம் வரவனெல்லாம் இது பண்றதுக்காடா நாங்களா கட்சி நடத்திட்டு இருக்கோம். உங்களை போல ஈனப்பழ பிழைக்கிற நாய்கள் நினைச்சிங்களாடா, மானங்கட்ட நாய்களா? ஒழுங்கு மரியாதையா சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்துவது, எதுக்காக பயன்படுத்துவது, நல்ல விஷயங்களை எப்படி பயன்படுத்துவது, மக்களுக்கு என்ன நல்லது செய்வது என்பதை சொல்லி அதை பயன்படுத்தி பழகுங்கள். மக்களே, இந்த போலி ஆசாமிகளை புறக்கணிப்பதன் மூலியமாக நிச்சயமாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற ஈனத்தனமான பிறவிகளை எவராக இருந்தாலும் செருப்பில் அடித்து வெளியேற்றுங்கள் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த போட்டோவை அடுத்தது ஒரு பதிவேற்றம் செய்கிறேன், பாருங்க. சம்பந்தப்பட்ட நபர்களை கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மானங்கட்டத்தனமா எடுத்து அதெல்லாம் சும்மா வதந்திய வாய்க்கு வந்தபடி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா பின்விளைவுகள் கடுமையா இருக்கும். சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். மரியாதையா இருந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.